இப்படி சக்தி ஓட்ட பாதை ஒன்று போகுது அப்படின்னா அதில் ஒரு புள்ளியை நம்ம தூண்டி விடும்போது என்ன ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். ஒரே ஒன்றை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்களே பார்த்துக்கலாம். ஒரே ஒரு லைனை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டான கோடாக இருக்காது, வளைவெளி கூட இருக்கும். அது நேரடியாக எங்கே போகுதுன்னா சிறுநீரகத்துக்கு தான் நேரடியாக அதோடைய பாதை போகுது. அப்படி போகும்பொழுது அந்த ஒரு லைனில் ஒரே ஒரு புள்ளி சிகிச்சைக்கான புள்ளின்னு வச்சுக்கோங்க. அதை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோன்னே அந்த ஸ்டிமுலேட் பண்ண உடனேவே பிரபஞ்சத்தில் இருக்கிற அதுக்கு எதில் இம்பேலன்ஸோ எந்த பஞ்சம் எல்லாமே இம்பேலன்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் எல்லாமே இருக்கும், சில நேரங்களில் 1-2 மூலகங்கள் மட்டும் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் சக்தியை, அதாவது பஞ்சபூத ஆற்றல் சக்தியை அந்த புள்ளி உறிஞ்சி என்ன பண்ணோன்னா அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த புள்ளி வழியாக கடத்தி கொண்டு போய் நேராக சிறுநீரகத்துக்கு கொண்டு போய் செய்யும். இதுதான் இந்த மெரிடியன்ஸ், சக்தி ஓட்ட பாதைகள், புள்ளிகள். இது வந்து செய்கிற வேலை தான் இந்த மெரிடியன் சேனல் சொல்லுவாங்க. இந்த சேனல் வந்து இதுதான் செய்யும். இதுதான் வந்து அடிப்படை, இது பேஸ். இதான் வந்து சிகிச்சைக்கான ஒரு 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 பேசிக்கான விஷயம். தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே மேடம், நீங்கள் எப்படி ஸ்டிமுலேட்னா என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டல் ஏற்படுத்துறது வந்து எங்களுக்குலாம் 3 விதமாக நாங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஒன்று விரல் மூலியமாக, ஆள்காட்டி விரல் மூலியமாக தொடுறதும், இன்னொன்று ஆஃப் இன்ச் நீடல் வழியாக அந்த சிகிச்சைக்கான புள்ளியை வந்து லைட்டாக மேல் தோலில் தான், சிகிச்சைக்கான புள்ளிகள் மேல் தோலில் தான் இருக்குது, உள்ள வெயின்ஸில் இல்லை, நரம்புல கிடையவே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருக்குது இந்த புள்ளிகள், இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் படம் இல்லையா, நம்ம உடல் மேலே, நம்ம தோல் மேலே சூரிய ஒளி படம் இல்லையா, இல்லை டார்ச் அடிப்போம் இல்லையா, எந்த இடத்துல படம், தோலுக்குள்ளே ஊடுருமா, தோல் மேலே இருக்குமா, மேல் தோலில் தானே அதோடைய வெளிச்சம் படம். அந்த வெளிச்சமாக தான் நம்ம உடம்புலையும் அந்த சக்தி ஓட்ட புள்ளிகள் இருக்குது. இதை கிளியன் கேமரா வழியாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஆரா அப்படிங்கிற வளையமும் நம்ம உடம்புல இருக்கிற அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அந்த கிளியன் கேமராவில் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, மலேசியாவில் அந்த கேமரா இருக்குது. நம்ம சக்தி ஓட்ட புள்ளிகள், அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த தோல் மேலே இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து அதை அழுத்தக்கூடாது. அன்றைக்கி அக்குப்ரெஷர் பற்றி நான் பேசினேன் இல்லையா, என்ன சொன்னேன், அக்குப்ரெஷர் அப்படின்றது ஒன்று கிடையாது. அந்த புள்ளிகளை அழுத்தக்கூடாது. ஏன் அழுத்தக்கூடாதுன்னு சொன்னால், எதுக்கு அழுத்தணும்? புள்ளிகளை அழுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. புள்ளிகள் மேல் தோலில் தானே இருக்குது. நம்ம அழுத்தணும்னு நினச்சா எதுக்காக அழுத்துவோம்? உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது தலை வலிக்குது, தலையை அமுக்கி விட்டுறோம், கால் வலிக்குது, கால் அமுக்கி விட்டுறோம்னா எதனால் அமுக்கிறோம்? உள்ள வலி இருக்குது, அழுத்தம் அப்படி கொடுக்கும்போது உள்ளே இருக்க வலியில் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தானே நம்ம வந்து அழுத்தம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் புள்ளியை வந்து தூண்டும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளியை நம்ம மேல் தோலில் இருக்கிற அந்த புள்ளியை லைட்டாக அப்படி தூண்டி விட்டோம் அப்படின்னா அது உள்ளே வந்து நம்ம குத்துற அவசியமே இல்லை. உள்ளே இருக்கிறது வெயின்ஸ், அங்கே போகிறது ரத்த ஓட்டம் தான் உள்ளே போதே தவிர அக்குபஞ்சர் புள்ளி மேல் தோலில் தான் இருக்குது. அழுத்தம் கொடுக்க வேண்டிய, ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அதே மாதிரி நிறைய நீடில்ஸ் போட்டு உள்ளே தொலை போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அதெல்லாம் தொலை போட வேண்டியது இல்லைன்னா, நரம்புல கிடையாது அக்குபஞ்சர் பாயிண்ட், தோல் மேலே இருக்கிறதுனால விரல் தொடுறதோ இல்லை தோல் மேலே லைட்டாக புள்ளி நீடில் போடுறதோ போதுமானதாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கவனம், ஃபோன் ஹீலிங் முறையாகவும் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த 3 வகையாக தான் எங்களுடைய சிகிச்சை முறைகள் இருக்கும். ஒன்று விரல், ஆள்காட்டி விரலை தொடுறதும், இன்னொன்று நீடில் போடுறதும், இன்னொன்று ஃபோன் ஹீலிங். ஃபோன் ஹீலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம். இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுதே கவனத்தோடு தான் கொடுப்போம். அதுவே ஃபஸ்ட்டு தான். நாங்கள் நீடில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை விரலில் தொடுறதா இருந்தாலும் எங்களுடைய கவனம் தான். நீடில் தானே போடுறோம் அப்படின்னு சும்மா அப்படி போட்டுட்டு நாங்கள் அந்த கவனத்தோடு போடும்போதும் அதாவது உடல் மனம் இரண்டுமே இணைஞ்சது தான் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எங்களுடைய மனம் வந்து அந்த பேஷண்ட்டோடைய உயிர் சக்தியோடு இணைஞ்சு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். குணமாகணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டோம். செயல் வடிவமாக எண்ணம் வழியாக வந்து குணமாகணும் அப்படிங்கிறதும், செயல் வடிவமாக வந்து அது சரியான புள்ளியை தூண்டி விடுறதுமானது இரண்டும் சேர்ந்தது ஜென்ஸ்யூ அப்படிங்கிற மிக துல்லியமான ஒரு முறை. இதுதான் அக்குபஞ்சர். வந்து சிகிச்சையாக செய்கிறோம். நாங்கள் அதை தூண்டி விட்ட உடனே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சி அதை என்ன பிரச்சனையோ அதை சரி தொடர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரல் வழியாக தான் நாங்கள் தொடும்பொழுது எங்களுடைய கவனம் முழுக்கவுமே இந்த ஆள்காட்டி விரலில் வைக்கும்பொழுது அங்கே ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு விறுவிறுன்ற ஒரு உணர்வு இருக்குது. அந்த கவனம் அங்கே ஒரு இடத்துல நம்ம கவனத்தை வச்சாலே அந்த இடத்துல வந்து உயிர்சக்தி கேதர் ஆகிடும், குவிஞ்சிடும் இல்லையா. அந்த உணர்வை வந்து இந்த விரல் வழியாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த கவனத்தோடு அந்த புள்ளியை தொடும்போது அது தூண்டப்படும்.
ஆனால் அழுத்த மாட்டோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் அழுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, தொட்டு தூண்டி விட்டால் போதும். சரிங்களா? இன்னொன்று ஃபோன் வழியாக ட்ரீட்மெண்ட். ஃபோன் வழியாக என்னன்னா அது கவனம். எந்த சிகிச்சைக்கான புள்ளி இருக்கோ அவங்க என்ன பிரச்சனையை சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கான சிகிச்சை புள்ளியை மைண்டில் எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியில் நாங்கள் கவனத்தை வைக்கணும். கவனம் தான், கான்சன்ட்ரேஷன், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கவனத்தை அங்கே வைக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஆற்றல், எதிர்ப்பு சக்தியோ ஆற்றல் சக்தியும் அந்த இடத்த குவிஞ்சு அவங்களுடைய பிரச்சனை என்னவோ அது செய்யணும். இது வழியாக தான் நாங்கள் எண்ணத்தின் வழியாக தூண்டுறதும் தொட்டு தூண்டி விடுறதும் நீடில் வழியாகவும் தூண்டி விடுறதுமான மூணு சிகிச்சை முறைகள் தான் எங்கள் அக்குபஞ்சர் மருந்துகள் செய்யும். இது இல்லாமல் நீடில் உள்ளே போடுறதுமான விஷயமும் கிடையாது. இல்லை ப்ரெஷர் கொடுத்து அந்த புள்ளி இடத்துல அழுத்தி விடுறது, இல்லை நிறைய பல புள்ளிகளை வந்து தூண்டி விடுறதுமான விஷயங்கள்லாம் வந்து எங்கள் ஆதி காலம் தொழில் மருத்துவமான அக்குபஞ்சரில் கிடையாது. இதெல்லாம் நடுவில் வந்த பரிணாமம். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகள், இதுக்கப்புறம் வர காணொலிகளில் இது வந்து பேசிக்காக சொன்னேன். இதுக்கப்புறம் அக்குபஞ்சர் முறைகள் என்ன, அக்குபஞ்சரில் எந்தெந்த மாதிரியான சிகிச்சை முறைகள், பரிசோதனை முறைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி.